இல்லை கண்டிப்பாக கஷ்டங்கிறது வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண தான் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்க போனால் ஐ திங்க் இட் இஸ் ஆல் வர்த் இட். பட்டாலும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இந்த அளவுக்கு ஒரு சான்ஸ், அவர் கூட சான்ஸ் கிடச்சி பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது பரவாயில்ல. எல்லோரும் மாதிரி நானும் இளையராஜா சாரோட பெரிய ஃபேனு. அண்ட் அவர் இசைக்கு வந்து நாங்கள் ஆடணுன்னா அது ஒரு பெரிய ஒரு ஆனர்னு சொல்லலாம். அண்ட் அது போக வந்து இந்த வாட்டி பீட்ஸ் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டுருக்காரு கரகாட்டம்னால. ஸோ அந்த பீட்டு கேட்ச் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பட் எப்படியோ ட்ரை பண்ணி கேப்சர் பண்ணி ஆடிருக்கோம். ஸோ ஐ ஹோப் த ஆடியன்ஸ் லைக்ஸ் இட். யூஸ்ஃபுல்லோ அன்யூஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. இது ஒரு வேறு ஸ்டைலு. பிகாஸ் நான் கற்றுக்கிறது இவ்வளோ நாள் வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் நான் போயிட்டு இருந்தேன். அண்ட் அந்த பாடி லாங்குவேஜை மாற்றி இப்போ இதுக்கு வரதுக்கு ஆப்வியஸ்லி கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு. பட் இட் வாஸ் ஆல் ஒர்த் இட் த எண்ட் ஆஃப் இட். ஸோ அவர் வாண்டடெல்லாம் பண்ணல, கதைக்கு என்ன தேவையோ அதுதான் அவங்க சொல்லுவாங்க. அதை இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் சொல்லிக் கொடுக்குற விதமும் சரி, எங்களை இது பண்ண சொல்லி அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுப்பாரு. எதுவுமே நாங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அப்படிலாம் வரமாட்டோம். அவர் சொல்கிறத நாங்கள் செய்வோம். நம்ம கரகாட்டம் பார்த்ததோடு தான் நம்ம பார்ப்போம், திருவிழா பார்க்குறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம ஆடும்போது அவங்க வந்து காலில் செருப்பு இல்லாமல் தான் ஆடுவாங்க. ஆடும்போது அவங்களுடைய கஷ்டம் நிறையா தெரியுது. செருப்பு இல்லாமல் விடிய ஆடுவாங்க. அவங்க எவ்வளோ டயர்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம எவ்வளோ தொல்லைகள் கொடுக்குறாங்க, எல்லாம் இன்னும் ஆடுங்க அப்படின்னு சொல்கிறதும் சரி, நிறையா தொல்லைகள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு இந்த படம் பண்ணும்போது அவங்க மேலே ஏற்கனவே மரியாதை இருந்தது. இந்த படம் பண்ண முடித்த பிறகு கூடுதல் மரியாதை இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து அவர் படத்தில் நடிக்கிறது வந்து ஒரு சந்தோஷம். அது உணர்வுபூர்வமான விஷயம். அது வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இசைக்கு முக்கியத்துவமான படம். ஏன்னா அது கராட்டம் பேஸ்ட் ஆன கதைனால உண்மையிலே இசைக்கு முக்கியமான படமாக இருக்கும். இதில் வந்து இளையராஜா சாரோட 1000வது படம் அது. இதில் வந்து நாங்கள் நடிக்கிறது இந்த படத்தில் நடித்தோம் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், ஒரு கிஃப்டான ஒரு விஷயம். வரலட்சுமி சூறாவளின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கு. துருதுருன்ற இருக்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி டான்ஸர்னால அந்த கராட்டத்துக்கு வந்து அவங்க அற்புதமாக ஆடியிருக்காங்க. அப்புறம் ஜிஎம் குமார் சார் எனக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு பெரிய கேரக்டர் ரோலில் வந்து சுரேஷ் பண்ணியிருக்காரு, அவரும் ரொம்ப அற்புதமாக அந்த படத்தில் இருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் பார்க்கும்போது நீங்கள் அதை தெரிஞ்சுக்குவீங்க. என்னோடய டைரக்ஷன் அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறேன். ஆர்கே சுரேஷ் பேசுகிறேன். தாரத்தப்பட்டையில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் செஞ்சுருக்கேன். சசிகுமார் சார், வரலட்சுமி மேடம், ஜிஎம் சார், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஆக்டர் இது இருக்காங்க. பாலா சார் படத்தில் பண்ணது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அது வந்து என்னோடய டெபியூ படத்தில் எனக்கு கிடச்சதுக்கு வந்து உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிற காலகட்டத்தில் பாலா சாரோட பழக்க வழக்கங்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு. அது மூலிமா வந்து சரி, நான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல நம்ம நடிப்போமா என்ன அதுன்னு. பட் இதெல்லாம் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லும் போது சார் வந்து சரி ஓகே போய் தாடி வை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கூட எனக்கு சான்ஸ் அடுத்த படத்தில் ஏதாவது ஒன்று பாருங்கள் அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம தாடிலாம் வச்சுட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து வரும்போது அவங்க நீ தாரத்தப்பட்டையில் பண்ணுறடா, ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி 10 நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் நான் வந்து கதாபாத்திரம் என்ன மாதிரி கதாபாத்திரம் நான் பண்ணுறேன். இதில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் ராவாக இருக்குங்கிறதோட நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப அது என்ன சொல்லுவாங்க, ரியலாக ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் அப்படின்னா அது ஆர்ஆர், அது இளையராஜா சாரோட ஆர்ஆருக்கு வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. அதே நல்லா அந்த அந்த மாதிரி ஒரு ஃபைட்டு வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப கம்மி தான். இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியத்துவமாகவும் இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பாலா சார், இளையராஜா சார், அதான் தாரத்தப்பட்டேன். மியூசிக் கலந்த பாலா அண்ணனோட கலவை தான் தாரத்தப்பட்டேன். ஷூட்டிங் சரியாக வரலன்னா அது விஷுவலாக அப்படி யோசிப்பாங்க. அந்த விஷுவல் வந்து ஃப்ரேமில் வர்ற வரைக்கும் விட மாட்டாங்க. அது வந்து நீ அந்த காம்ப்ரமைஸ்க்கே அங்கே இடம் இல்லை, பர்ஃபெக்ஷன். ஏன்னா அதனால தான் பாலா சாரோட எல்லா படமும் பெருசாக பேசப்படுறதுக்கு காரணமோ, இன்னொன்று நேஷ்னல் அவார்டு காரணமோ, பர்ஃபெக்ஷனாக இருக்குது. ஒரு கண்டினியூட்டி கூட ஒரு லுக்காக நீ தான் பார்ப்பார். ஸோ அந்த மாதிரி பார்க்குறனால தான் எல்லோரும் ஆசைப்படுறாங்க சாரோட படத்தில் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போது விஷால் சார் படம் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 30-40% ஷூட் முடிஞ்சிருச்சு.
மருதுன்னு முத்தையா சார் டைரக்ட் பண்ணுறாங்க. விஷால், ஸ்ரீதிவ்யா பண்ணுறாங்க. அதில் நான் மெயின் வில்லனாக பண்ணிகிட்ருக்கேன். இளையராஜா சார் எனக்கு அதான் நான் வந்து இன்னும் இளையராஜா சார்கிட்ட போய் பர்சனலாக பேசல, கொஞ்சம் பயம் பார்க்குறக்கு. அண்ணன் சொன்னாங்க, பாலா அண்ணன் சொன்னாங்க, டே நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு அவங்க சொன்னாங்க. சார் சொன்னார், இளையராஜா சார், டே யார்ரா அவன், என்னடா நல்லா பண்ணியிருக்கானே, எவன்டா அவன் அப்படின்னு கேட்டாரான். ஸோ அது போதும், அதுக்கு மேலே என்ன இருக்குது லைஃப்பில். நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ராஜ்நெட் நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என் பொங்கல் இனிய நல்வாழ்த்துக்கள். தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிங்கன்னா அது வருத்தம் தெரிவிக்கும். காரி துப்பியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, எல்லாமே வந்து ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது. காண்டம் கேட்குறது தப்பா, காண்டம் என்ற வார்த்தையே தவறு அப்படின்னு சொல்கிறதே தவறு. யாருமே வந்து இப்படி ஏர்லாம் போகவே கூடாது, சும்மா பறக்கக்கூடாது அப்படிலாம் தான் அக்ரிமெண்ட் பண்ணி எடுத்திருக்கான்.